guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நேவி ப்ளூ ரீடச்சிங்கை உங்களோட மொபைலில் அதுவும் Lightroomல எப்படி கிரியேட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கணும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட Lightroom அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினாங்க, கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர் வந்து +15. ஓகே, நெக்ஸ்ட்டு டின்னு +11. ஓகே, நெக்ஸ்ட்டு வைப்ரன்ஸ் -15. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் +20. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே கலர்ஸ் போட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா ரவுண்டாக, அதை இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 கலர் கிட்ட இருக்கும். ஃபஸ்ட்டு ரெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெட்டு யூஜி வந்து +20. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் +85. ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் +10. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் யூஜி +10, சேச்சுரேஷன் -25. ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் +30. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ யூஜி -100, சேச்சுரேஷன் -100, லூமினஸ் -20. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் யூஜி -100, சேச்சுரேஷன் -100, லூமினஸ் -20. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கிளிக் பண்ணிக்கங்க. யூஜி -65. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் +100. நெக்ஸ்ட்டு லூமினஸ் +10. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்ச மாதிரி இருக்கா, 3 பாயிண்ட்டு, கலர் கிரேடியன்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் இருக்கா, இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினாங்க, லூமினஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதில் -33க்கு செட் பண்ணுங்கள் அதை. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் +75. ஓகே, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கா, அது வந்து -81. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஐக்கான் இருக்கா, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சர் வந்து +10. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி +50. ஓகே, நெக்ஸ்ட்டு டென்சிட்டி +10. ஓகே, நெக்ஸ்ட்டு விண்டேஜ் -45. ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினாங்க, மிட் பாயிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இது வந்து +40. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்தர் +74.
ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் முக்கோணம் போட்ட மாதிரி ஆப்ஷன் இருக்கா, டீட்டெயில்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பிங் வந்து +40. ஓகே, நெக்ஸ்ட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் +15. ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அது வந்து +20. ஓகே, நெக்ஸ்ட்டு கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் +50. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே ஸ்மூத்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அது வந்து ஒரு 60க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பைனாகுலர் போட்ட மாதிரி இருக்கா, ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும், இதை எனேபிள் பண்ணுறேங்க. அடுத்தது கீழே லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும், அதுவும் எனேபிள் பண்ணுறேங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸ்கின் கலரை பாருங்கள் நல்லா, பிஃபோர் ஆஃப்டர். அதேமாதிரி பேக்ரவுண்ட் கலரை பாருங்கள், செடி கலரையும் பாருங்கள், பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இதே மாதிரி நான் 2-3 ஃபோட்டோக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். Back up, I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கணும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போகிறோமோ, ஃபோட்டோகிராஃபிக், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். லைட்ரூமை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், மேலே கார்டில் வரும். இப்போது அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். செக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை ரொம்ப க்ரியேட்டிவாக அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக வந்து எடிட் பண்ணலாம். அண்டு என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட், என்னோடய FB அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாட்டா பை பை ஃப்ரம் SD. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாட்டா. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க.